ஐந்தோ ஹாய்மா. எப்படி இருந்தது ஷோ? இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. நம்ம பேச நினைச்ச சிலதெல்லாம் வந்து இன்னைக்கு கமல் சார் பேசின மாதிரி இருந்தது. கமல் சார பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கறது கமல்ல. கரெக்டா எல்லா விஷயத்தையும் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஆமா, அவரு சீன் ஒவ்வொன்னத்தையும் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நிக்சன் பண்ணது எல்லாம் சொன்னது எல்லாமே நல்லா இருந்தது. இததான் நாங்க எதிர்பார்க்கோம். இதத்தான் அவரு எதிர்பார்த்திருக்காரு. கலைஞர்கள் நீங்க ஏன் ட்ராக் மாதிரி போறீங்க அது இதுன்ட்டு. சோ அதுதான் சொன்னாரு. சோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்தாரு, கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்ணாரு. அது எனக்கு அவ்வளவா கனெக்ட் ஆகல. அப்புறம் ஃப்ரைடே எபிசோட் போயிடுச்சு. அதனாலதான் நம்ம காட்டுறாங்க போல இருக்காது. எல்லாரும் ஓப்பனாவே சுகரை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதுல கரப்பாம்பூச்சி போயிட்டு இருக்கு. அவளும் காட்டினா, நமக்கும் காட்டினா, கேமராக்கும் காட்டினா. அது தேவையே இல்ல. இல்ல எனக்கு காமிச்சதுல வந்து கேமரால தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, கரப்பாம்பூச்சி எறும்பு தெரியல எங்க கண்ணுக்கு. ஆனா என்னன்னு பிரவுனா ஒண்ணு இப்படி உருட்டு இவ்வளவு பெருசா இருந்தது. அது எறும்பு இல்ல. கப்பு. பட் அது என்ன கருப்பா இத்தினோண்டு இருந்தது. கற்பாம்பூச்சின்னு நமக்கு தெரியல. பட் ஒரு ஒரு கலர் இப்படி கருப்பா ரவுண்டா இருந்தது. அதாவது அது நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல. இந்த ஒரு லேடிக்கு கற்பாம்பூச்சிக்கும் எறும்புக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இல்ல அத வந்து ஏதோ ஃப்ரேம் பண்ணி அவ வந்து ஏதோ எல்லாத்தையும் கேமா தினேஷ் வந்து எப்ப திருந்துவாருன்னே தெரியல. எல்லாத்துக்கும் என்ன கேம்னு மாற. இப்ப தினேஷ் ஒருத்தர் தான். அர்ச்சனா கூட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாமினேட் பண்ணும்போது சொல்லியிருப்பா, நான் ஒண்ணு பண்ணேன், அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதுல இருந்து விலகி எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி பேசி நடக்கணும்னு நினைக்கும் போது அவர் அப்பயுமே அவங்க இவங்கன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறாரு. அவங்க பண்ணா அப்படி, இவங்க பண்ணான்னு. சோ இதத்தான் ஸ்டில் தினேஷ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்க கிட்ட எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஈவன் மாயா கிட்ட பேசுறாரு, பூர்ணிமா கிட்ட பேசுறாரு, பின்னாடியும் பேசுறாரு. ஆனா விச்சுன்னா அவருக்கு அப்படி கோவம் வருது. எவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தாரு. அந்த ஜெயில் விஷயத்துக்கு அப்புறம் எவ்வளவு வன்மம். என்ன பண்ணாலும் ஏதாவது ஏடா கூடமா பேசுறாருமா. அவ அவ்வளவு பெரிய வழிய சொல்லும் போதும் ஏடா கூடமா பேசினாரு. அதே மாதிரி அதுதான் சொல்றேன், எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சா என்ன பண்ண முடியும்? எனக்கே கஷ்டமா இருந்தது. அடிச்ச மாதிரி. அதுவும் வந்து எப்படி சொல்றது, கடுமையா சொல்றாருன்னு சொல்லுவாங்க. கடுமையா இருக்கு வார்த்தைகள். தினேஷ் சொல்றது ஒரு மாதிரி ரூடா இருக்கு. என்னமோ அவங்க சொன்னாங்க அல்பத்தனமா இருந்தது. அதுக்கு இவரு உடனே நீங்க பண்றது அல்பத்தனமா கேவலமா இருந்தது அப்படிங்கிறார். ஐயோ கடவுளே. அது என்ன ரீரெஜிஸ்டர் பண்றீங்க? எல்லாத்தையும் கேமா பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது வீட்டுல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, விசித்ரா மட்டும்தான் கேம் விளையாடுறாங்க. நீங்க சோசியல் சர்வீஸ் பண்ண வந்தீங்க. நீங்க தான் வந்து கேம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு தான். எப்ப பாரு நாமினேஷன் யாரு, 2 வீய தூக்கணும். அவங்க யாரும் இன்னைக்கு கூட கோபத்துல வந்து நீங்க இருங்க நான் போறேன்னா சொன்னாங்க. ஆனா விசித்ரா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருப்பாங்க. ஸ்கூல் போன உடனே அப்பா சாமி ஒண்ணு போச்சு அப்படின்ட்டு ரிலீஃப் ஆயிருப்பாங்க. தினேஷ் வந்து தெரியல. ஏன்னா மத்த யாரும் விசித்ராக்கு அகைன்ஸ்டா இல்ல. எல்லாருமே இதாதான் இருக்காங்க, நல்லாதான் பாத்துக்கிறாங்க. அவர் போகும்போது கூட அவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு போற. சரி அது விட்டுருங்க, அது வேண்டாம். இந்த 5 ஸ்டார் சாக்லேட் கொண்டு பண்ணாரு பாத்தீங்களா? சில்றத்தனமா, அல்பத்தனமா. அர்ச்சனாவை கேட்டாரு பாருங்க, நீ தயிர் ஊத்தி சாப்பிடுற சாப்பிடும்போது எனக்குமே நானுமே அப்படியே அர்ச்சனா சொன்னதை நான் 100% நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சாப்பிடும் போது அதோட அமௌண்ட் சொன்னாலும் பிடிக்காது. அமௌண்ட்னா இவ்வளவு ரூபா இவ்வளோ வித்துதுப்பா அப்படின்னு பிடிக்காது. தென் இவ்வளவு சாப்பிடுறாங்க அவ்வளவு அதுவும் பிடிக்காது. நான் சாப்பிடும் போது நம்ம தட்டை பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது அது அவ அப்பதான். அது தயிர் சாதம். அவ தயிர் சாதத்தை சாப்பிட்றா. அவ நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டாமா. அவளே ஒரு மாதிரி கோழி இப்ப இது நேற்று ஸ்வீட் தான் நல்லா சாப்பிட்டா. நான் அர்ச்சனா சாப்பிட்டு பார்த்தேன். மத்ததெல்லாம் அவ ஒரு மாதிரி இதுதான் பண்ணிட்டு இருப்பான். அது செம்ம கோவம் வந்துருச்சு அவளுக்கு. இவர் தேவையே இல்லாத வேர்ட்ஸ் விடுறாரு. அவரு கம்பேரிசன் ஒண்ணு சொல்றாரு பாத்தீங்களா? என்னது வீட்டுல நம்ம பஜ்ஜி சாப்பிடுவோம், பீச்ல பஜ்ஜி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த 5 ஸ்டார் கொண்டு அர்ச்சனா வந்து சுரேஷ்கே கொடுத்துட்டான். அந்த 5 ஸ்டார் வந்தது கோமாதான் கொடுத்தா. சரி என்னதான் கோவம் தெரியல இவனுங்க 2 பேருக்கும். நல்லா வஸ்தா இருந்தது. ஆனா
சீரியஸாவே அந்த அப்ரோச் ரொம்ப வசதா இருந்தது. கூலும் சரி தினேஷும் சரி 2 பேருமே. அப்புறம் கமல் சார் வந்துட்டாரு. தினேஷ் அதாவது இந்த டாஸ்க் பத்தி கேட்டாரு, தினேஷ் சப்போர்ட் பண்ணாரு. டான்ஸ் மாரத்தான் ஆமா, தினேஷ் சப்போர்ட் பண்ணாரு. நான் அப்ரிஷியேட்டும் பண்ணாரு. நீங்க அந்த மீசைய இது பண்ணிக்கிட்டீங்க, படையப்பாக்கு பண்ணீங்க, நல்லா இருந்தது. தென் விஜய் மணி 2 பேரையும் ரொம்ப நேரம் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஒரு டான்ஸ் அசிஸ்டண்டா நானும் இருந்திருக்கேன். நீங்க ஆடுறதை விட நீங்க அடுத்தவனை ஆட வைக்கிறதுல அது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நானே ரசிச்சேன் அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மணி அண்ட் விஜய ரொம்பவே ப்ரீஸ் பண்ணாரு. விஜய வந்து அந்த நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணத, ஏன்னா நான் டான்சர்ஸ் ஆட வைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்ப நிக்சன்லாம் நான் டான்சர் தானே. சோ அதுக்கப்புறம் விச்சு என்ன கூல் கிட்ட என்னமோ கேட்டாரே, அதான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்ட உடனே அந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி அதான் ஏறி வெளியே போக பார்த்தார்ல, அத பத்தி சிம்பு மாதிரி பண்ணது ஓகே, பம்பு பண்ணீங்களா அது என்ன அப்படின்னு கேட்டாரு. உடனே ஐயோ தம்பி அழாதடா, சத்தியமா அது எப்படி இந்த இன்ஸ்டன்டா அழுக வரும்? இப்படி பண்ண உங்களுக்கு தெரியாதா? அழுகதானே இப்ப பாருங்க, அப்படி பண்ண தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் ஈஸியா அழலாம் நம்ம. ஓகேவா? எனக்கு என்ன தெரியுமா, தம்பி நீ அழாதப்பா, மணி நீ ஏன்டா அந்த நேரம் பார்த்து எழுந்து வெளியே வந்து அப்படியே தப்பிச்சு போயிருக்கலாம். நீ வெளியே வந்து எதுக்குடா அவனை காப்பாத்துனன்னு அவர் இன்னைக்கு மட்டும் எலிமினேட் இல்ல, இன்னைக்கு எலிமினேட் ஆக்சுவலா அம்மா என்ன நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் நிக்சன் தான் போற மாதிரி இருந்திருக்கும். அவன் தான் லீஸ்ட்ல இருந்திருப்பான். நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கும் நினைக்கிறேன். இருக்கு, இல்ல நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் கூல விட்டதா அவர் ரூல் பிரேக் பண்ணதுனாலதான் இருக்கும். ஏன்னா விஜய் போனார்ல, விஜய் வர்மா இப்ப வந்திருக்க ஒரு போனப்ப கூட வேற ஒருத்தங்க தான் இருந்தாங்க. அப்ப அவர் வந்து இந்த பிரதீப் ஸ்மாக் போட்டாருன்ட்டு இவரை அனுப்பிட்டாங்க. ரெட் கார்ட் எல்லாம் கொடுக்காம எவிக்ட்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சோ அத மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். ஸ்கூல் வந்து ரூல் பிரேக் பண்ணதுனால எவிக்ட் ஆன மாதிரி போட்டோம், டீசெண்டா வெளியே போயிடட்டும், பாதியில அனுப்புனா அவருக்கும் ரெப்புடேஷன்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே வாட் எவர், நாளைக்கும் ஒண்ணு இருந்து நிக்சனும் போயிட்டா எனக்கு ஆளுங்க குறையணும்மா. சும்மா வதன்னு இருக்கு, அது குறைஞ்சா நல்லா இருக்கும். சோ இது அப்புறம் அதுதான் கூல் அழும்போது எனக்கு அப்படியே செம்ம இதாச்சு. அப்புறம் அந்த கலைதான் உங்க வன்மத்தெல்லாம் குறைச்சிருக்கு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அவரு நிறைய சொன்னாரு. அந்த ஈஸ்வரி கெட்டப் பத்தி பேசினாரு கமல். ஆனா கம்மியா இந்த வாட்டி பத்தியா நோட்டீஸ் பண்ணியா, ஜனம் ஒண்ணுமே கை தட்டல, ஆடியன்ஸ் கொஞ்சம் கிளாப் பண்ணாங்கம்மா, அர்ச்சனாக்கு பண்ணாங்க. வேற ஏதோ எக்ஸ்பிளனேஷன் அப்ப லேசா வந்துச்சு, அந்த லைட்டா வந்து ஆடியன்ஸ் வந்து யாரையுமே தூக்கி மைட் பி வந்து யாராவது சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்குமே ரொம்பவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ரொம்ப இதுவும் பண்ணல. எனக்கு அர்ச்சனாவை இன்னும் கொஞ்சம் பிரைஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா அவ உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. இன்னொன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம், நான் சரியா ரிவ்யூ ஒரு நாள் விட்டதுனால சொல்லல. விக்ரம் வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் பெருசா நோட்டீஸ் பண்ணல, வெளியே பார்த்தவங்களும் பெருசா நோட்டீஸ் பண்ணல. அவன் அவ்வளோ அழகா பாடி லாங்குவேஜ், டான்ஸ், அந்த ஜோக்ஸ், டயலாக்ஸ்னு எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருந்தாமா விக்ரம். யாருமே நோட்டீஸ் பண்ணல. விக்ரமோட ஆக்டிங் ஸ்கில்ல ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா வடிவேலு. பட் எனக்கு அதுல ஒரு சின்ன வருத்தம், எனக்கு விச்சு இன்னும் அப்புறம் விசித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி பேசாம பாராட்டினார்னா கொஞ்சம் தான் அது. அவங்க நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அர்ச்சனாக்கு பிரைஸ் பண்ணதோ விச்சுக்கு பண்ணது விக்ரம்க்கு இப்ப மூணுமே எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடா இல்ல. என்ன ரீசன் சொல்றேன், இப்ப விச்சுக்கு ஒரு செகண்ட் கூட சொல்லாம உடனே வந்து என்ன பண்ணிட்டாரு, பாட்டு பிடிக்கலன்னு மாத்திட்டாரு, அப்படியே டக்குன்னு மாத்திட்டாரு. விக்ரம்க்கும் சொல்லிருக்கலாம், விக்ரம்க்கு சரியா சொல்ல சொன்னாரு. என்ன நீங்க வந்து அப்படிலாம் நினைக்க கூடாது, அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு துபாய் ரிட்டன் அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா விச்சுவ அவர் சொன்னாரு, என்ன நீங்க பெர்ஃபார்மன்ஸ பிரைஸ் பண்ணல. நான் என்னமா சொல்லிட்டு இருக்கேன், பெர்ஃபார்மன்ஸ பிரைஸ் பண்ணல, அது டாபிக்க மாத்துனாரா இல்லையா? ஓ அப்படி சொல்றேன். ஆமா, டாபிக் தான் மாத்துனாரு, பெர்ஃபார்மன்ஸ பிரைஸ் பண்ணல. கூல் வந்து சரி நான் ஒண்ணு கேக்குறேன், கூல் போயிட்டாருன்னு கம்னு விட்டீங்க, அந்த ட்ரெஸ் இது பண்ணி நாமினேஷனுக்கு ஒரு கேவலமா ஒண்ணு பண்ணான்ல, அது கேட்டிருக்கலாம்ல, அது ஏன் கேட்கல? அது கேட்கணும்ல. உங்களுக்கு பிரதீப் பண்ணாதான் வந்து பெண்களை இழிவுபடுத்துறது, மத்த எவன் என்ன பண்ணாலும் சொருகிடுவேன்னா இருக்கலாம், பிரைஸ் பண்ணுவீங்க. ட்ரெஸ்ஸ வந்து ஓபன் பண்ணி கேவலமா ஒருத்தன் பண்ணான்,
உங்க முன்னாடியே ஒருத்தர் நடந்து காமிக்கலாம், ஒரு பெண்ணை அவமரியாதை தானே பண்றான். அது வந்து எப்படி காமெடியில சேர்ப்பீங்க? உங்க பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான், நீங்க ஹோஸ்ட், இப்படி நீலாம்பரி நடந்து காமிக்கிறாரு. அதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான் கூல. பட் எனக்கு ஏன் வந்து அவ்வளவு விச்சு மேல வந்து ஒரு வெறுப்பு பொறாம கூட்டம் வந்து பொறாம என்ன எக்ஸாக்ட்லி இவரு அதுதான். வந்து விஷத்தை போட்டாலும் யாரும் இது பண்ணாம எல்லாரும் போய் இவரதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. கானாபாலா வந்தப்போ ஒண்ணு வந்துச்சு அவருக்கு. இப்ப விச்சு வந்து எல்லார்கிட்டயும் அந்த கான்ஃபிளிக்ட வந்து பிக்ஸ் பண்றா. அது யாருக்கும் புரியல. உடனே எல்லாரும் வெளியில வந்து டிராமா, விச்சு டிராமா எல்லாம் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும். புரியுதுங்களா? டிராமா பண்ணா, அதுவும் மாயா பூர்ணிமா கிட்ட எல்லாம் டிராமா பழிக்குமா? மாயா பூர்ணிமா கிட்ட டிராமா பண்ண முடியுமா? அதான் சான்ஸ் இல்ல. அர்ச்சனாவையாவது ஏமாத்தலாம் அன்பு கொடுத்து, மாயா பூர்ணிமாவெல்லாம் பண்ண முடியாது. ஈவன் விஜய் கிட்டயும் அவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க. மணி, விக்ரம், இவங்க எல்லாருமே அவகிட்ட பாசமா தான் இருக்காங்க. ஒண்ணு நீங்க உணரும் போதுதான் அதை நீங்க தருவீங்க. வேற வழியே இல்லாம விச்சுக்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லையே. அவங்க கேம் ஆடதானே வந்தாங்க. ரவீனா தான் அந்த ஸ்பேஸும் தரமாட்டா, அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்கதான் கேட்பாங்க. தப்பு பண்ணா இப்ப கமல் என்ன சொல்லி எல்லாரும் திட்டினாரு? தப்புன்னு உங்களுக்கு பட்டா உடனே கேளுங்க. அதை இந்த வீட்டுல ஆரம்பத்துல இருந்து பண்ணது வந்து விச்சுதான். ஈவன் வந்து இந்த பிரதீப் ஆரம்பத்திலே கேட்டது அவதான். அந்த கிளாப்ஸ் வந்து அடுத்த செகண்டுமே உன் டாக் சைட காட்டுன்னு சொன்னதும் அவதான். அர்ச்சனாக்கு கிளாப் வந்த பிறகும் அர்ச்சனா கூட சண்டை போட்டது அவதான். அவ நினைச்சிருந்தா அழகா போய் அவங்களோட, அப்படி பார்த்தா கமல்ஜி வந்து மாயா பூர்ணிமெல்லாம் கழுவி ஊத்திட்டு தானே இருந்தாரு. கழுவிக்கெல்லாம் அவ்வளவு ஊத்தல, பட் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுவாரு. அப்ப நெகட்டிவ்னு தானே அர்த்தம். அப்பயும் விச்சு வந்து நீங்க நெகட்டிவ் உங்ககிட்ட அப்படிலாம் இல்ல, எல்லாரோடையும் பிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி விஷ்ணு அவ்வளோ திட்டினாங்க. அடுத்த நாள் அவ்வளவு அழுவும் போது இவங்க இதெல்லாம் உங்களுக்கு டிராமா. ஓகே, அவங்க அப்படி ஒரு டிராமா ஆடினான்னா எனக்கு அந்த டிராமா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து டிராமா நல்லா ஆடி ஃபைனல்ஸ் வரைக்கும் போட்டோன்னு நான் சொல்லுவேன். ஓகே, எனக்கு ஆக்சுவலா ஒரு 50+ லேடி. ஆமா, ஓகே, எங்களை மாதிரி இருக்கிறவங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கீங்களோ? யோசிச்சு பாரு, how mature she is. இல்ல அவங்களே சொன்னாங்க, கேட்டேன், நான் இறங்கி வந்தேன் இந்த குழந்தை பசங்களோட. ஆரம்பத்துல எனக்குமே நிறைய பிடிக்கல, அப்புறம் நான் இறங்கி வந்தேன், என்னோட ஈகோ விட்டு கொடுத்தேன், அப்புறம் தான் இவங்க எல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னு அதையும் சொல்றாங்க. பிக்ஸ் பண்ணிடுங்க. நேத்து பேசும்போதும் அதுதான் சொன்னாங்க. கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இது கேரி ஓவர் பண்ணாதீங்க, அங்கேயே பிக்ஸ் பண்ணுங்க. சோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. அப்புறம் வந்து இவரு கூல் சுரேஷ் ஒண்ணு சொன்னாரு, இந்த இதை பத்தி கரன்சி மேட்டர் வந்துச்சுல்ல, கரன்சி மேட்டர், அதாவது டிக்கெட் டு ஃபினாலேக்கு. ஆனா அதையும் கேட்கல இல்லம்மா, அர்ச்சனா விஜய் ஏன் நீங்க செலக்ட் பண்ணீங்க? அது ஒரு வார்த்தை நாளைக்கு கேட்கல. இந்த கரன்சி மணி ரவீனா கொடுத்தது அவ்வளோ கேக்குறாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஒண்ணு ரியலைஸ் சிரிப்பு வருமா? இல்லம்மா, அதாவது எப்படி அப்படியே மழை பெஞ்சா மாதிரி நின்று இருந்தாலே தவிர கொஞ்சம் கூட அந்த எனக்கு சத்தியமா இரிட்டேட் ஆகுது இந்த ரவீனா பார்க்கும்போது. இல்ல எவ்வளவு இல்ல, அப்ப அதை விட எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் அவ்வளவு திட்டு காய்ச்சி நீ ஸ்பாயிலர்னே சொல்லிட்டாரு. இதை விட என்ன இன்னும் சேர்த்து சொல்லிருக்கலாம், கமல் தயவு செய்து சிரிக்காதீங்கன்னு சொல்லிருக்கலாம். அதை சொல்லிருக்கலாம், சிரிக்கிறதுக்கு சொல்லலன்னு சொல்லிருக்கலாம். குழந்தையானும் கேட்டாரு, அதுக்கு மேல என்ன கேட்பாரு? நீக்கு ஒண்ணும் குழந்தை கிடையாது, நடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் முடிச்சிட்டு மணிய கொஞ்சம் பத்தியா உட்காந்து. அம்மா அது கொஞ்சறத விடுங்க, அவ தப்பு பண்ணாம இவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு நீ அப்பட்டமா ஒரு தப்பு சொல்லி இருந்தா இவன் மாறி இருப்பானா? கிழிச்சிருப்பா. அர்ச்சனா அப்படியே அந்த இன்ஸ்டன்டா சொன்னா, தப்பு நீ பண்றது, எப்படி நீ எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு. அதெல்லாம் சும்மா கதை இதெல்லாம். அது எப்படி அவன் மட்டும்தான் ஜெயிக்கணும் நீ நினைக்கிற? அப்புறம் இந்த ஸ்டார் டாஸ்க்ல வந்து தினேஷ் உனக்கு பெட்டு, உனக்கு மணி வரணும்னு தினேஷ முதுகுல குத்துன. இதெல்லாம் என்ன, நீ அவன் ஜெயிக்க நீயே ஆடுற, வெளியே போய் நீ வந்து 2 பேரும் சப்போர்ட் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கோங்க, இங்க கேம வந்து ஸ்பாயில் பண்ண. ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டது தப்பு, பிக் பாஸ் பண்ண தப்பு. இல்ல மணிக்கு கூட குவாலிட்டி இருக்குமா, அவன் பேக் பைட் எல்லாம் பண்ணவே மாட்டான், அவனுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடுவான். அப்புறம் நிறைய பிக்ஸ் பண்ணுவான், கோபம் இருந்தாலும் டாஸ்க் வரும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு கேம் ஆடுவான். ரவீனாவை கம்பேர் பண்ணும்போது மணி கிட்ட நிறைய மெச்சூரிட்டி. ரவீனா எப்படி இவ்வளவு நாள் இருக்கான்றதே ஆச்சரியம் தான். இப்போ ஒரு தடவை நாமினேஷன்லயும் வராம
நாமினேஷன் வரமாட்டாதான் எல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அவள குழந்தைன்னு நினைச்சு. குழந்தையா அது? குழந்தை ம். பண்ற வேலையா இது? அப்புறம் வந்து என்னது இவரு கூல் சொல்லுவாரு, அதுதான் எனக்கு அப்படியே தலையில இது கை இது வந்து பூர்ணிமாவை ரோஸ் பண்ணாங்க அது கமல். கடைசி தானே. நல்லா இது இருந்தது. இந்த இது விங்கே முடியலையே. கூல்மா கூல் கிட்ட சொல்லும் போது நம்ம எஃபோர்ட் போட்டு ஆடுவோம் சார், இவங்க தர நீ என்ன எஃபோர்ட் போட்டு கிழிச்ச இந்த வீக்ல நான் கேக்குறேன். உனக்கு பிடிச்ச எஸ்டிஆர் அட்லீஸ்ட் நீ டயலாக் பேச வேணாம், மூவ்மெண்ட் பண்ணிருக்கலாமே. எப்பயுமே இவ்வளோ சிக்னேச்சர் மூவ்மெண்ட் இருக்கு எஸ்டிஆர், நீ அதை பண்ணிரு. நல்ல நல்ல டயலாக் நிறைய பேசியிருக்காரு எஸ்டிஆர், ஏன் அதெல்லாம் உனக்கு தெரியாதோ? அவர் சொல்றாரு ஏன் எஸ்டிஆர் இல்ல? எனக்கு பிடிக்கும், அவரு டயலாக் நான் ஏதாவது பேசி அவருக்கு ஏதாவது தப்பா, தம்பி சாமி ஒண்ணும் பண்றதுக்கு இது கிடையாது. வெளியில போய் அங்க கமல்ஜி பக்கத்துல நின்னுட்டு ஓவரா பேசுறாரு, உள்ள பேசினா என்ன பயமா? எல்லார் மேலயும் பயம் உனக்கு, அவ்வளவுதான். கேம் உனக்கு சம்பளம் கொடுத்து உள்ள வச்சதுக்கு நல்லா அப்படிதான் சொல்ல தோணுது. அப்புறம் வந்து உண்மையில எனக்கு அனன்யா போனதே வருத்தமா இருந்துச்சு சீரியஸா. எனக்கு கூல் சுரேஷ் போனது நிஜமாவே அப்பாடா அப்படின்னு ரிலீஃப் ஆச்சு. அப்புறம் இவங்க விச்சு கிட்ட நீங்க வச்சுக்கிட்டீங்களா கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. இல்ல சார் நான்லாம் யாருக்கும் தரல, நான் வச்சுட்டு என்கிட்ட தான் இருந்தது மணின்னு சொன்னா அவரு அப்ரிஷியேட் பண்ணாரு, வெரி குட் அப்படிதான் இருக்கணும்ட்டு. பட் இவங்களெல்லாம் ரொம்ப கோபப்படுத்தினாரு. இவள பூர்ணிமாவை ஸ்கிப் பண்ணிட்டாரு, விஷ்ணுவை கலாச்சாரு. விஷ்ணு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி எல்லாம் பண்ணி காட்டினாரு, இப்படி பண்ணி காட்டினாரு. அது அதான் உண்மையிலேயே இது அந்த பாட்டை சொல்றேன், கமல் வந்து அந்த பேக் டு ஃபார்ம் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி வந்தாரு. சோ அந்த நல்லா விஷ்ணு இருந்தது. நீங்க வரதுக்குள்ள மணி வந்துட்டாரு, அது ஒரு மாதிரி நீ கஷ்டப்பட்டு நீ வந்து கை கை தட்டின அப்படின்னு நல்லாவே என்ஜாய் பண்ணி சொன்னாரு. இன்னொன்னு அதெல்லாம் மணி கூட சொல்லுவாரு, நான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன் சார், இவங்க வந்து கட்டி பிடிக்கவே இல்ல, அதான் வேற அளவுக்கு கட்டுறது வேற ஆளுக்கு அளவு எடுத்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் உண்மையிலேயே சிரிப்பா நல்லா இருந்துச்சு, இருந்தது. ஆக்சுவலா ரசிக்கும்படியா அது இருந்தது. அப்புறம் வந்து மாயா கிட்ட திட்டினாரு, நீங்க தப்பு எனக்கு தெரிஞ்சு தப்பு மாயா பண்றீங்க டான்ஸ் கொஞ்சம் சொல்லிருக்கலாம். மாயா டான்ஸ் சொன்னாரு, லைட்டா சொன்னாரு. பரதநாட்டியம் இல்ல, ஆமா அது எனக்கு தெரியும், ஏன்னா அவருதான் கிளாசிக்கல் டான்சர் இல்ல, ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க, அது பிடிச்சி அது நல்லா இருந்தது அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் பூர்ணிமாக்கு நோஸ் கட் கொடுத்தாரு, என்ன சொல்லி சமாளிச்சுக்கலாம்னா என்ன அப்படின்ட்டு அவங்க. இது கரெக்ட். அது she needs it. கண்டிப்பா. ஆமா, ரொம்ப எது திமிரு எது தான் வேணா அன்னைக்கு இல்ல, பேசுனது. அவர் சொன்னார்னா சாரி சார் அப்படின்னா அவருக்கும் அதுக்கும் கவுண்டர் கொடுப்பாரு. அமைதியா இருந்துட்டா பிரச்சனை இல்ல, திருப்பி பேசுன்ட்டு அவ அதை ஒத்துக்காம நான் இப்படி சொன்னா அப்படி போயிடுச்சு, அப்படி சொன்ன இதைத்தான் நீங்க 10 வாரமா செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்படி சொன்னா அப்படிதான் அது போகும், வித்தியாசமாலாம் போகாது, சரிங்களா? ஆமா, அது இப்படி 11 வாரம் ஆயிடுச்சு. சொல்லி அது அப்படி போகுமா? இப்படி எத்தனை பேரை எவ்வளவு நாளுமா எங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க, இப்ப கமலையே ஏமாத்துறீங்களா? சார் நான் அப்படி சொன்னேன், இப்படி போச்சு, திருந்த வாய்ப்பே இல்ல பூர்ணிமா எல்லாம், இதுவே வந்து கம்மி தான். கண்டிப்பா. அப்புறம் வந்து இந்த இது சொன்னாரு மணி, அந்த ரவீனா திரும்ப எழுப்பி நிக்க வச்சு இந்த நீ 5000 ஸ்பாய்லர் கொடுத்தது. அப்படின்னாரு, நீ ஸ்பாய்லரா இருக்க அப்படின்னுட்டு. இல்ல ஸ்பாய்லர் அப்புறம் சொன்னாரு, இப்ப என்ன சொன்னாருன்னா நீ 5000 கொடுத்தது வந்து என்ன ஆயிடுச்சு, அடுத்த ப்ரோக்ராம்க்கு அவர் செலக்ட் ஆகல, இன்டைரக்டா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே மணி ஆட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இப்ப மணி ஆடி இருந்தா நிக்சன் ஜெயிச்சிருப்பாரா? வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்ட்டு அதையும் சொன்னார். கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. மணி உள்ள விடாம பண்ண ஸ்ட்ராட்டஜி நீ தான் ஸ்டார்ட் பண்ணி அவ கொடுத்த. கொஞ்சம் கூட வந்து ஃபீல் பண்ணல, ஏதோ ஒரு கமல் சார் திட்டுறாருன்னு. சத்தியமா அவ்வளவு கோபம் வந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. அது வந்து ரியலைஸ் பண்ணாது. அப்புறம் விக்ரம கூட கொஞ்சம் லைட்டா நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு, நீ வந்து நாங்கன்னு அந்த தனித்திறமையோ தனியா சிந்திச்சு செயல்படுறதோ தெரியும், ஆமா ஆமா. நாங்கன்னுடுறீங்க, நானா நாங்களா தெளிவா பேசுங்கன்னு சொன்னதுமே வந்து ஒரு நல்ல அட்வைஸ். சோ அது நல்லா இருந்துச்சு. அதுதான் நான் எழுதியிருக்கேன், எங்க கூட சிரிச்சு சிரிச்சு கடுப்பேத்துறான்னு நான் எழுதியிருக்கேன், ரவீனா பத்தி இங்க நோட்ஸ்ல எழுதியிருக்கேன். அப்படியே அமைதியா நின்றுக்கணும், அமைதியா நின்னு பண்ணது தப்புன்னு இல்ல, நீ உணர்ந்து. சொல்ற மாதிரி நீ சொன்னதை வேலை பண்ண கமல் சார் சொல்லிருக்கணும், இது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஒரு வார்த்தை. எனக்கு கமல்ஜி சொன்னதே நம்ம 2 பேரும் பேசினது அப்படியே சொன்னாரு பாருங்க, எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. மணிக்கு நீங்க தான் பெரிய பாதகம், உங்க ஆமா கேம் மத்தவங்களையும் பாதிக்குது, ஸ்பாய்லர் கேம் ம். ஆடுறீங்கிற மாதிரி நீங்க தான் ஸ்பாய்லர்னு சொன்னது அத்தனையுமே நம்மளோட கருத்துக்கள். சோ எனக்கு அது ரொம்ப கண்டிப்பா. ஹாப்பி, அது வந்து சார் வாயில இருந்து வந்தது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மத்தவங்களாலும் திட்டினாரு, தப்பு பண்ணா உடனே கேட்கணும்னு, நீ உடனே கேட்காம. இல்ல, அவ தப்பு பண்ணான்னா உடனே இவங்களும் தப்பு பண்ணிருக்க கூடாது, ஆன் த ஸ்பாட் அதத்தான் கேட்டிருக்கணும்னது சொல்றேன், நல்லா அவ இருந்துச்சு. தப்பு பண்ணாலும் கரெக்டா இப்ப உங்களுக்கு டாஸ்க் படிக்கிறாங்கல்ல எல்லாரும் வளர்ந்தவங்க தானே,
தெளிவா சொல்றாங்க உங்க கரன்சி, அதனாலதான் மூஞ்சி போட்டு தந்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னா உங்க மூஞ்சி போட்டு கரன்சி தராங்க. அப்ப தெளிவா சொல்றாங்க, கடைசியில யாரு எவ்வளவு சம்பாதிச்சீங்களோ உங்க திறமையால அத ஸ்கோர் போர்ட்ல எழுதணும்னு கடைசியா சொல்றாங்க. அத எப்படி நான் சம்பாதிச்சதுன்னு இன்னொருத்தவங்கிட்டே தரவும் கூடாது. மொத்தமா தந்ததும் தப்பு, சம்பாதிச்சதை திரும்ப தந்ததும் தப்பு. இப்ப ஆக்சுவலா என்னன்னா இவங்க புரிஞ்சுக்காதது, நம்ம சம்பாரிச்ச அமௌண்ட்டை யாருக்கும் தரக்கூடாது, நம்மளோட ஃபேஸ் போட்டு வந்ததை தான் தரணும் எல்லாருக்கும். அதுவே அது கூட இந்த என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, 13 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கணும். எது இல்லம்மா, மறந்துடும். அப்படி தர முடியாது, அப்படி தரக்கூடாது, மறந்துடும். என்ன பண்ணாங்கன்னே அந்த குஷியில தான் தர முடியும். ஃபுல்லாலாம் நம்ம அப்ப ஜட்ஜ் எல்லாம் பாருங்களேன், 10 பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு மார்க் போட சொன்னா என்ன பண்ணுவாரு? ஓ புரியுது அது புரியுது. அது வேலைக்காக. இது கரெக்ட்மா, சூப்பரா போச்சு, செம்மையா போச்சு. ரவீனா ஸ்பாயில் பண்ணிட்டான் அந்த கேம, இவளுங்க அதுக்கு மேல ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு தப்பு நடக்குதுன்னா தட்டியும் கேட்கல, இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பு மேல தப்பு. அது சின்ன கோடை எப்படி இது பண்றதா, அது மேல ஒரு பெரிய கோடு போட்டா இது சின்ன பெரிய கோடு கோடு போட்டா போட்டா. அந்த மாதிரி. சோ அப்படிதான் இவங்க பண்ணது இருந்துச்சு. சோ அது அப்படி ஆயிடுச்சு. ரவீனா வந்து மணிக்கு மட்டும் ஸ்பாய்லர் இல்ல, இந்த சீசன் 7க்கே ஸ்பாய்லர் தான் ரவீனா. அப்புறம் இவங்க நல்ல டோஸ் வாங்கினாங்க. பூர்ணிமா அவரு நல்ல சொன்னாரு, மைண்ட் யுவர் லாங்குவேஜ் சொன்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, அவரை பத்தி பேசுனதுதான் அவருக்கு தெரியும்ல. சோ மைண்ட் யுவர் லாங்குவேஜ், மைண்ட் த வே யூ ஸ்பீக்னு சொன்னாரு. நீங்க பேசுற விதமும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் பிளான் யுவர் கேமை பிளான் பண்ணி ஆடுங்க. சோ இது மூணுமே வந்து ரொம்ப சூப்பரான வார்த்தைகள் பூர்ணிமாக்கு. அது தெரிஞ்சா நல்லா இருக்கும். இன்னொன்னு எவிக்ஷன் சுரேஷோட பார்த்த உடனே எனக்கு வந்தது ஒரு ஆனந்தம். எப்பா சாமி, இனிமேல் இவனோட இந்த எனக்கு மதியானமே முதல வந்து கண்ணீரு நியூஸ் வந்துடுச்சு, மதியானமே நியூஸ் வந்துடுச்சு, ஃபுல் சுரேஷ் அப்படியா? எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஐ வாஸ் பார்த்தேன்மா, பட் வெயிட்டிங். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா 1008 எவிக்ஷனை போட்டு இவனுங்களா எடிட் பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு வந்து நான் ஃபுல் பார்த்தாதான் நான் நம்புவேன். வந்துச்சு நிறைய, எனக்கும் வந்துச்சு. பட் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சோ வெந்து தணிந்தது காடு. அப்ப நாளை ஒண்ணு இருக்கும் போல இருக்குது, சொல்லுங்க ஃபுல் அம்மா. சுரேஷ் வாயை மூடு. வெந்து தணிந்தது காடு, சுரேஷ தூக்கி வெளியே போடு. இதுதான் நம்ம டைட்டிலே ஃபுல் இன்னைக்கு. சுரேஷ் வாயை இன்னைக்கு மூடு, நம்ம அவ்வளவுதான். தம்ப்நெயிலோட டைட்டிலே வெந்து தணிந்தது காடு, கூல் சுரேஷ தூக்கி வெளியே போடுதான் நம்ம டைட்டிலே. ஓகே, சூப்பர், சோ போடு கூல் போடு. வந்து அதே மாதிரி எல்லாரும் எவிக்டட். உள்ள ஹக் பண்ணும்போது அப்படியே டெலிபரேட்டா விச்சு பக்கமே திரும்பல, அப்படியே போயிட்டு. அப்புறம் எதுக்கு அந்த 50 அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காயின் வரமா அவங்களுக்கு தர? வரமா இதுக்கு மட்டும் ஒரு வார்த்தை வந்தது. இல்ல நான் என்ன சொன்னேன், அதுதான் எதுக்கு பிடிக்கல. எவிக்டட் அதை கொடுக்கணும்? அம்மா அதான் பிடிக்கல. மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்குமா கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? ம். நல்ல மனசோட கூட இப்படி கேவலமா ஒண்ணு பண்ணிட்டு இல்ல எதுக்கு? இந்த அதாவது விசித்ரா மேல வந்து பொறாம அப்படின்னா டஃப் கண்டஸ்டன்ட். நீ சொல்ற மாதிரி அவங்க இருந்து நம்ம போறோமே அப்படின்ற ஒரு இது இருக்கு, வேற ஒண்ணும் அதுதான் கிடையாது. ஆக்சுவலா அவங்க ஆரம்பத்துல இருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்காப்புல. நேத்து கூட பேசினாங்களே டபுள் வின்ட்டு. போயிருவான்னு நினைக்கிறாங்க. போயிருவாதான், ஏதாவது தப்பு பண்ணி இப்ப மக்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா போயிடுவாங்க தான். அந்த மாதிரி ஒண்ணும் பெருசா நடக்கலையே. நடந்தாதானே ம். இந்த வெறுப்பு இருந்தாதான் மக்கள் வெளியே அனுப்புவாங்க. வெறுப்புக்கு ஒண்ணும் இல்ல. சோ அதனால இது 4 மேக்சிமம் வாரம் இந்த அதான் இன்னைக்கு நாளைக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா வெறும் 10 பேர் தான். அடுத்த வாரம் எப்படியோ வந்து அடுத்த வாரமே ப்ரீ ஸ்டாக்ஸ் இருக்கும். இந்த வாரம் எவிக்ஷன் முடிஞ்சிட்டா இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலேக்கு ஒருத்தரை போடுவாங்க எப்படியோ. ஆமா, அவர் இந்த வந்து வாரத்துல ஃபைனல் டே வரைக்கும் இருப்பாரு. டிக்கெட் ஃபினாலேல வர ஒரு ஃபைனல் டே வரைக்கும் இருப்பாரு. ஆமா ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் டு ஃபினாலே யார் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், விஜய் வாங்குவான்னு நினைக்கிறேன். விஜய் தான் ஆடவே முடியாது, அவன் எப்படி வாங்குவான்? ஓ சாரி, நம்ம விஜய் அர்ச்சனா வாங்க முடியாதுல்ல, சாரி மறந்துட்டேன். விக்ரம் அர்ச்சனா வாங்க விக்ரம் மாட்டார். வாங்குவான்னு நினைக்கிறேன். தினேஷ் மேபி தினேஷ்ல மணி வாங்க வாய்ப்பு உண்டு. மணியில நிக்சன் விக்ரம் கூட லாஸ்ட் டைம் கொண்டு வருவாங்க இப்போ. ஏமா விக்ரம் கூட வாய்ப்பு உண்டு. விக்ரம் விக்ரம் அதான் கேம் என்ன மாதிரி டாஸ்க் தராங்களோ அதை பொறுத்து நம்ம இல்ல சொல்றது. இந்த வாட்டி லேடிஸ்க்கு குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா லேடிஸ் வாங்கவும் வாய்ப்பு உண்டு. அது லேடிஸ் வந்து இப்ப அர்ச்சனா எல்லாம் மேக்சிமம் வந்துருவா ஃபைனல் வரைக்கும். சோ வந்து அவ இதுல டிக்கெட் ஃபினாலே அவ ஆட போறது இல்ல. சோ டிக்கெட் ஃபினாலே சொல்லல, ஃபைனல் சொல்றேன். தெரியல எப்படின்னு தெரியல, யார் வர போறா தெரியல. அப்புறம் எல்லாரும் இப்படி வேணா பத்தி மாறும். கூல் சுரேஷ் வந்து மேடைக்கு வந்துட்டாரு. எனக்கு வந்து சத்தியமா அவரோட ஆட்டிடியூட் எல்லாம் பிடிக்கவே இல்லை. பூர்ணிமா நம்ம மருமக 2 வீக் நல்லா பண்ண அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு. மாயா நடிக்கிறாங்களா
இதுவா அதுவா தெரியல மாயா, அது வேணா ஒத்துக்கலாம். அது நல்லா இருந்துச்சு. நிக்சனுக்கு வந்து அவன் எப்பயும் மாயா மாயா அவங்களோட இருப்பான். இவர் பார்த்தது அது அப்படி சொல்லிட்டாரு நிக்சனு. ஏன்னா நிக்சனுக்கு கொஞ்ச நாளா பூல பிடிக்கல, அவர் பண்றதெல்லாம் பிடிக்கல, அவன் கொஞ்சம் எதிர்த்து கேள்வி கேட்டான். அதனால இல்ல இந்த நல்லா படம் இப்ப 15 பேர் 18 பேர் விளையாடுறாங்கல்ல, ஆமா அதுல ஒருத்தருக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஆமா எனக்கே அது புரியுது. இப்ப யோசிச்சு புரியுதுதான். பாரு, ராஜுவும் இமானும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க தெரியுமா உனக்கு? அந்த ஆமா தெரியும். சீசன்ல ராஜுவும் இமானும் க்ளோஸா ஆனா இருந்தாங்க. எனக்கு இமான் அதே பிடிக்காது மாதிரி அப்ப. நான் நமக்கு சொல்லலப்பா, அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அட்டாச்மெண்ட் வருதா? அதுதான் இப்ப சொல்றேன். இதுல எல்லார்கிட்டயும் பேசினேன், விஷ்ணு கிட்ட கட்டி பிடிக்கும் போது மட்டும் எப்படி அழ வந்தது சுரேஷ்க்கு? அது அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருந்ததுல்ல விஷ்ணுவுக்கும் சுரேஷுக்கும், அந்த ஆமா மாதிரிதான் ஒருத்தருக்கு இருக்கும்ன்ற நான் தாட் ஏன் வர இருக்கிறத பத்திலாம் மாட்டேங்குது? இல்ல. அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நான் உண்மையிலே விஷ்ணு மேல அஃபெக்ஷனா இருந்தா கோபத்தை குறைச்சுக்கோப்பா, அது மாதிரிலாம் யாரையும் பேசாதன்னு சொல்லுவேன். அவன் பேசும்போதெல்லாம் நீ ஒரு மூத்த ஆளு, உனக்கு விஷ்ணுவை பிடிக்குது, நீ ஏதாவது கண்ட்ரோல் பண்ணியா? பண்ணுவாரு விஷ்ணு, விஷ்ணுவும் பாரு, ஆனா பேசியிருக்காரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அப்ப அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பண்ணக்கூடாது, உட்கார வச்சு பொறுமையா இதெல்லாம் இப்படி தப்பா ம், போக ம், வாய்ப்புண்டு. சோ அந்த ம், மாதிரியும் ம். கைடன்ஸ் வந்து பெருசா யாரும் விசித்ரா பண்ண அளவுக்கு யாரும் வந்து விஷ்ணு சுரேஷ் பண்ணல. பண்ணல. ம். சோ என்ன சொல்றது, நீ உனக்கு பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணும்போது இங்க அதுதான் நடக்குது பெருசா. உனக்கு பிடிச்சவங்க தப்பு அவர் பண்ணும்போது அதை மறைச்சிடுறீங்க. எதிர்பார்த்திருப்பாப்படி சுரேஷ். பிடிக்காதவங்க நாம இத்தினூண்டு, அதுதான் பிடிக்காதவங்க இத்தினூண்டு பண்ணாலும் அதை ஊதி பெருசாக்கி ஆமா. பூதாகரமா. இன்னைக்கு காலையில நடந்ததெல்லாம் ஒரு ஃபைட்டா? அந்த தினேஷ் எல்லாம் ஒரு ஃபைட்டா? அது என்ன மேட்டர் அது? அஹ்? அது வந்து எப்ப எல்லாரும் இப்ப நம்ம கற்பாம்பூச்சை சக்கரை பார்த்தா என்ன மேட்டர். பண்ணிடுவோம்? இப்ப சப்போஸ் அவ அங்கேயே வச்சிருக்காமா, கற்பாம்பூச்சி மேல ஏறி வெளியே போயிடுச்சு, அவங்க அந்த சுகரை யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எப்படின்னா போங்கன்னு சொல்லி விட்டுருக்கணும். அது அதுதான் இல்ல, அதுதான் தப்பு. நான் பிராக்டிக்கலா கேக்குறேன். அது வந்து அப்படியே வச்சுட்டாங்கப்பா, நமக்கு எதுக்கு வம்புனே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரப்பாம்பூச்சி தான், அது ஸ்டே ஆகாது, அது ஏந்து வெளியே போயிரும். அப்ப அது ஓகேவா உங்களுக்கு? அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பொய்யா, இப்ப அவங்க கரப்பாம்பூச்சிங்கிறாங்க, நீ வந்து சுகருங்கிற, பொய்யா சொல்லுவாங்க ஒருத்தங்க. அது சுகருங்க, நான் பார்த்தேன், அது இதுங்க கட்டை எறும்புங்க, நான் பார்த்தேங்க கட்டை எறும்புங்க, நான் பார்த்தேங்கன்னா ரத்தம் இருக்கிற கட்டெரும்புன்னாரு. அது நல்லா இருந்துச்சு. ரெக்க கட்டை எறும்புக்கு அது ரெக்கப்பா, ரத்தம் இருக்கிற ஒரு எறும்பு. ரெக்க இருக்க எறும்பு உள்ள ஏன் படுத்து தூங்குது? பறந்து போக வேண்டியதானா? ஐயய்ய சாமி, முடியல. அப்புறம் இந்த நீலாம்பரி நடந்து காட்டினது அதெல்லாம் கேவலமா இருந்துச்சு. அப்புறம் ரவீனா மணியுமே அப்படி சொல்லியிருக்க வேண்டாம், அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். நம்ம எல்லாம் சொல்லிட்டோம், அது வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். பக்கத்துல உட்காராத, தள்ளிப்போ, இதெல்லாம் வந்து அவங்க கமல் பக்கத்துல இருக்காருன்னும் போது அது ஒரு மாதிரி நல்லா இல்ல. அது இத அங்க இருக்கும்போது சொல்லிருக்கணும் இந்தோ. சொல்லியிருக்கணும். பயண வீடியோ போட்டாங்க, ஃபுல்லா அழுறது போடவான்னு நினைச்சேன். நல்ல வேளை 3 தடவை தான் அழுறத போட்டாங்க. எப்ப சாமி, பயண வீடியோவோட கிளம்பி போப்பா. பாய் இவருதானமா பாய் முக்கிய, சுரேஷ் அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டோம். எனக்கு இவருதான் ஆக்சுவலா, இவர் ரெட் கார்டு கொடுக்கல, பட் இவரு தானே முக்கிய காரணம். இவர் வந்து அத ஓரளவுக்கு பெருந்தன்மையா நடத்தி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. தேவையில்லாத இது பண்ணி, இப்ப கூட அந்த மணி டாஸ்க் காட்டினாங்களா, உடனே எனக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. எஸ், ஈவன் ஐ ரியலைஸ்ட் அது. ஆமா. ஓகே, சரிங்கம்மா, அவ்வளவுதான், முடிந்து விட்டது. நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப கும்பலா இருக்கும். இருக்கு. இன்னைக்கு நடந்ததுன்னா 25வது கண்டிப்பா நாள் நாளைக்கு இருக்குமா? இல்ல, இப்ப ஃபேமிலின்னு மொத்தமா 10 பேருக்குலாம் வரக்கூடாதுமா, அது வந்து நல்லா இருக்காது. 10 பேருக்கு வராது இந்தோ. ஒரு மேக்சிமம் 7. இப்ப இந்த இந்த வாரம் முடிஞ்சிடுதுல்ல, இப்ப நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்கும். 10 பேர் இருக்காங்களா? அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு 2 எவிக்ஷன் இருக்கும். அதோட 8 பேரோட ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அடுத்த வாரம் நடக்கும். ஐ மீன் 3rd வாரம். அதாவது அதாவது இன்னும் 2 வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும். சரி பாக்கலாம். ஓகேம்மா. ம். இன்னும் 4 வாரம் இருக்கு இல்லையா? இப்ப 4 ஆமா. வாரத்துல இந்த வாரம் வந்து 2 ஆயிடும். 2 எவிக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப 8 பேரு. 8 பேருக்கும் அந்த 3வது வாரம் இருக்கும்போது 3வதுல நடக்கும். 2nd வாரத்துல வந்து இல்ல 2nd வாரம் கூட எவிக்ஷன் இருக்கலாம். தெரியல எப்படி பண்ணுவாங்கன்னுட்டு. சரி பாப்போம். ம். ஓகே, ஓகேம்மா. பாய் பாய் பாய். பாய் பாய். நாளைக்கு டாடா. இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். குட் நைட், குட் நைட். பாய். நைட், குட் நைட்.